பயிலரங்க உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி வருகை தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அன்னூர் இஸ்லாமியா கல்லூரியினுடைய பொருளாளர் பேராசிரியர் முகமது யாசீன் ஹதரத் கபலா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா ஷஃபீஇனா ஹபீபினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. இந்த முபாரக்கான நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய எங்கள் கல்லூரியுடைய நிறுவனர் மௌலானா மௌல்வி அல் ஹாஜ் அல் ஹாஃபித் எம்பி முகமது ரஹமத்துல்லா ஹசரத் பாக்கவி அவர்களுக்கும், தமிழகமே வந்ததை போன்று ஒரு உணர்வோடு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய நண்பர் தமிழ் மாநில ஜமாத் உலமாவுடைய செயலாளர் அன்வர் பாஷா ஹசரத் அவர்களே, இந்த மதரசாவினுடைய அங்கங்களாக, தூண்களாக, அஸ்திவாரங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பைதுர் ரஹ்மான் ஹசரத், மொய்தீன் ஹாஃபிஸா, அஷ்ரஃபாவினுடைய உஸ்தாதுமார்கள், யாசினி மதரசாவுடைய உஸ்தாதுமார்கள், உங்கள் அனைவர்களுக்கும், இதனுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய மாணவர்களாகிய உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு தான் உட்காரணும். நான் சொல்ல நினச்சதெல்லாம் ராஃபியத்தை சொல்லி முடிச்சிட்டாங்க, எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி நான் போய் உட்காரணும். ஆனாலும் எனக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது பயான் அல்ல, பயிலரங்கம்தான். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. அதற்கு சொன்ன முதல்ல அதுதான் சொன்னாங்க. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. அறம் என்று சொன்னால் நற்காரியங்கள். உலகத்தில் எவ்வளோ நற்காரியம் இருக்கக்கூடிய எந்த பணிக்குமே அறப்பணி என்று சொல்வதில்லை. ஆசிரியர் பணிக்குத்தான் அறப்பணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, ஆசிரியர் பணி என்றால் அரைப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி. எந்த அளவுக்கு ஓப்பி அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஓப்பி அடிக்கக்கூடிய ஆசிரியர்களும் வந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்து மாணவருடைய வாழ்க்கையை உயர வைக்க வேண்டும் நினைக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஆசிரியரும் இருக்கிறார்கள். மனிதனுக்கு பெருமை ஆசிரியர் பணியில்தான். நான் நேற்று ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டேன். அதிலே மா சுப்பிரமணியன், ஒரு ஆசிரியருடைய நிகழ்வு, அதில் கலந்து கொண்டேன். நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சில செய்திகளை சொன்னார். அவர் தன் கடந்து வந்த வாழ்க்கையை சொல்லும் பொழுது, நான் முதலிலே வக்கீலை முடித்தேன், அதற்கு பிறகு 5 ஆண்டுகள் மாலை நேரத்தில் தினந்தோறும் 200 மாணவர்களுக்கு நான் கல்வி கற்றுக் கொடுத்தேன், டியூஷன் நடத்தினேன். ஐந்து ஆண்டுகள் நடத்தி இருக்கிறேன். அதனுடைய விளைவு இன்றும் நான் அந்த தெருவுக்கு போனால் என்னை வாத்தியாரும் சொல்லுவாங்க, நான் அதை ரொம்ப அகமகிழ்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு அரசியலில் எங்கேயோ போய் உட்கார்ந்துருக்காரு, பொருளாதாரத்தில் எங்கேயோ போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் அதை கொண்டு அவருக்கு பெருமை இருக்கிறதாக அவர் தன்னை அறிமுகப்படுத்தலை. எல்லாரும் என்னை வாத்தியார் போறாருன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய அகமகிழ்வு இருக்கிறது என்று சொன்னார். இப்போ ஆசிரியர் பணி அது ஒரு பெரிய போற்றுதலுக்குரிய பணி, மகிழ்ச்சிக்குரிய பணி. அதை நோக்கி நம்மெல்லாம் கட்டாயமாக வரணும் இன்ஷா அல்லாஹ். தேவைகளை பூர்த்தி செய்வன் அல்லாஹ், ராசிக் அல்லாஹ். எவ்வளோ பெரிய தேவை வந்தாலும் இந்த மதரசாவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த தேவை பூர்த்தியாகத்தான் செய்கிறது.
அது அல்லாத பணியில் இருப்பவர்களுக்கும் அந்த தேவை பூர்த்தியாகத்தான் செய்கிறது. அதனால் வந்ததுனால பொருளாதார ரீதியாக பாதிப்பு வரும் அப்படிங்கிற பயம் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம ஆசிரியராக வந்துட்டோம். இப்போ நம்ம ஆசிரியர் பணிக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்கும் மாணவருக்கும் மத்தியான உறவு என்ன? ஆசிரியருடைய பணி என்ன? பொதுவாக மதரசாக்கல்ல இன்றையுடைய ஹாலாத் எனக்கு தெரியாது. மதரசாக்கல்ல நானும் நம்ம செயலாளர் அவர்களும் சமகாலத்தில் ஓதியிருக்கிறோம். ஒரு உஸ்தாதிட்ட ஓதியிருக்கிறோம். நான் கொஞ்சம் முந்தி ஓதியிருப்பேன், அவங்க கொஞ்சம் பிந்தி ஓதியிருப்பாங்க. மதரசாக்குடைய நிலை என்னன்னு சொன்னால், மாணவருடைய அறிவீனத்தை சோதிக்கக்கூடிய அமைப்பாகத்தான் முன்னாலாம் இருந்துச்சு. இம்திஹான் நடக்கும். இம்திஹானில் எப்போ கேட்பாங்கன்னா, ஒருத்தர் கேள்வி எடுக்கிட்டே இருப்பார். அதற்கு அவர் எப்போ தெரியலன்னு சொல்கிறாரோ அப்போ தான் அவரை விட்டுட்டு அடுத்த ஆளுக்கு போவார். அது 5 நிமிஷமாக இருக்கலாம், 40 நிமிஷமாக இருக்கலாம். ஆனால் பிஎஸ்பி ஜெயநாதன் அவர்கள் ஒரு செய்தியை பதிவிடுகிறார்கள். ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு சொன்னால், மாணவர்களுக்கு அறிவையும் தகவல்களையும் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய அறியாமையை சோதிப்பவர்களாக இருக்கக்கூடாது. மாணவருடைய அறியாமையை சோதிக்கக்கூடாது. இது கற்பித்தல் முறை. முதல்ல கற்பித்தல் முறைன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். மாணவர்களுக்கு எப்படி கற்பிக்கணும், மாணவர் நம்முடைய ஆசிரியருடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னு சொன்னா, அறிவையும் தகவல்களையும் அவருடைய இதயங்களிலே அவருடைய மூளையிலே செலுத்த வேண்டிய பொறுப்பு ஆசிரியர் பொறுப்பு. நம்ம எங்கேயாவது சுத்திட்டு நேராக போய் தர்சாலில் உட்காந்து பாடம் நடத்தினா நம்மளால பாடம் நடத்தவே முடியாது. திட்டமிடுதல் என்பது வேண்டும். மாணவர்களை படிப்பதற்கு ஆர்வமூட்ட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். மாணவர்களை படிக்கிறதுக்கு முதல்ல ஆர்வமூட்ட வேண்டும். இஃப் யூ நோ ஆர் டோன்ட் நோ சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் யூ லவ் த சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. அவருக்கு அந்த பாடத்தை பற்றி தெரியுதோ இல்லையோ, அந்த பாடத்தை நேசிக்கிறவனாக அவனை நாம் உருவாக்க வேண்டும். பாடத்தை நேசிக்கிறதா இருந்தா அதை நடத்தக்கூடிய ஆசிரியரை அவன் நேசிக்கணும். ஆசிரியரை நேசிக்கிறதா இருந்தா அதற்கு தகுதியான ஆசிரியராக அவரை மாற வேண்டும். இப்ப என்ன செய்யணும்? எல்லாரும் ஒரே நிலையில் இருக்க மாட்டாங்க. மாணவர்களில் வித்தியாசமாக இருப்பாங்க. நல்ல அறிவுள்ள மாணவர் இருப்பார், அறிவு குறைந்த மாணவர் இருப்பார், நடுநிலையான மாணவர் இருப்பார். இப்போ நம்ம செய்ய வேண்டிய பணி என்னன்னு சொன்னால், நல்லா படிக்கிற மாணவருக்கு கவனம் செலுத்தணுங்கிற தேவையில்லை, அவர் தன்னால் படிச்சுக்கிடுவார். ஆனால் இந்த நடுநிலையில் இருக்காம பார், அவன் அப்படியே முதபுதப்பாக இருப்பான், இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இருப்பான். அந்த பையனை நம்ம உருவாக்கி கொண்டு வந்தா அதை பார்த்து கீழில் இருக்கக்கூடியவர் மேலே வந்துடுவார். இப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல் வாசித்தல் பயிற்சியை கொடுக்கணும். மதரசால நல்லா ஓதுற காலத்தில் மீசான் ஆரம்பிச்சா சிகாவாதாரம் முதக்கர் இது பார்த்து பேர் மாலி மறுப்பில் அமீர் போட படிச்சுட்டு வாடா. நமக்கு என்னண்டே மைண்டில் ஏறவே ஏறாது. சிகானா என்னன்னு தெரியாது, வாதானா என்னன்னு தெரியாது, முதக்கர்னா என்னன்னு தெரியாது. ஆனால் படித்து ஒப்பிக்கணும். அதன் மீது ஒரு சடைவு நமக்கு ஏற்படும். முதல்ல அந்த மாணவர்களுக்கு அந்த பாடத்தின் மீது சடைவு இல்லாத நிலையை உருவாக்கணும். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, முதல்ல எதை நம்ம சொல்லிக் கொடுக்க போறோமோ அவனை பொறுத்த வரைக்கும், அதாவது 1வது வரக்கூடிய நாவு சர்ஃப் படிக்கக்கூடிய இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கேஜி கிளாஸ் தான் பேர் வச்சிருக்கோம். நம்ம காலேஜ் உலகத்தில் கேஜி கிளாஸ் நடத்திட்டு காலேஜ்னு பேர் வைக்கிறது நம்ம மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா குரான் ஓத தெரியாதவர் வந்திருப்பாரு, தட்டு மாதிரி குரான் ஓத தெரிஞ்சவர் வந்திருப்பாரு. அவருக்கு நம்ம எடுத்து ப்ரொஃபஸர் மாதிரி ஃபாலான்னு சொல்லி கொடுத்து போய் படிச்சுட்டு வேணா படிக்க மாட்டார். அப்போ அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல வாசிக்கிற முறையை சொல்லிக் கொடுக்கணும். அதை வாசிக்க திரும்ப திரும்ப வாசிக்க வைக்கணும். அவருக்கு அதில் ஒரு புரிதல் ஏற்பட வைக்கணும். புரிதல் ஏற்பட்டதுக்கு பிறகு யாராவது தவறான புரிதல் இருக்கிறாங்களாங்கிறத கண்டுபிடிக்கணும். தவறான புரிதல் நம்ம ஒன்று சொல்லி கொடுத்துருப்போம், அவர் ஒன்று விளங்கி இருப்பாரு. இப்போ நம்ம அதுல இருந்து அவரை பிரித்தெடுத்து அவன் தவறா படிச்சிருக்கிறான், தவறா புரிஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம விளங்கி உள்வாங்கி அவங்களுக்கு சரியா படிச்சு கொடுக்கணும். இதுதான் முதல் நிலை.
இப்படி படித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாவே எவ்வளோ போர் அடித்தா கூட அவர் என்ன செஞ்சிருவார், அந்த கல்வியின் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்ப ஆரம்பிச்சிருவார். எப்போ கல்வியின் பக்கம் கவனத்தை திருப்புறாரோ அவருக்கு ஆர்வம் தன்னால் வந்துடும். இது கற்பித்தல் முறை. ரெண்டாவது லெசன் பிளான், பாடத்திட்டம் இருக்கு நம்மள்கிட்ட. பாடத்திட்டம் என்ன? பாடத்துக்கு ஒரு இலக்கு நிர்ணயிக்கணும். இலக்கு கட்டாயம், பாடத்துக்கு ஒரு இலக்கு நிர்ணயிக்கணும். உதாரணமாக நமக்கு மீசான் கொடுக்குற கதிர் சபக்கை நம்ம சொல்கிறோம். ஆனால் கதிர் சபக்கை முடிக்கப்படுறதுக்கு படாத பாடுன்னு சொல்லி எல்லா உஸ்தாத்மார்களும் சொல்லுவாங்க. கதிர் சபக்கை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி போகும், பைலாவி நடத்துகிற மாதிரி அவர் வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பார். கடைசியாக கதிர் சபக்கை முடிக்கிறதுக்கு காலம் நெருங்கிடும். 3 மாதம்டா 2.5 மாதம் எப்படியாவது ஓடிடும். கடைசியாக 1 மாதம் அல்லது 15 நாளில் விட்டுக்கு என்ன செஞ்சிருவார், புல்லட் ட்ரெயின் வேகத்தில் சல்லுன்னு பறப்பார். இவ்வளோ நாளாக போனது மாட்டு வண்டி ஸ்பீடு, அப்புறம் வர்றது புல்லட் ட்ரெயின் ஸ்பீடு. அப்படி இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், பாடத்தை நடத்துறதுக்கு இலக்கை நிர்ணயிக்கணும். உதாரணமாக நான் அந்த கித்தாபில் 20 பாபுகள் இருக்குது. 20 பாபு இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் எவ்வளவு? 60 நாள் இருக்குது. 20 நாள் 20 பாபு 60 பிரிச்சா எவ்வளவுமா? எவ்வளோ வரும்? 20 பாபு 60 பிரிச்சா எவ்வளோ வரும்? 60 பிரிச்சா 60 நாளைக்கு 20 பாபு பிரிச்சா எவ்வளோ வரும் சொல்லுங்களேன். எவ்வளோ? ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு பாபு அப்படின்னு ஆரம்பத்திலே திட்டமிடணும். இப்போ 3 நாளைக்கு ஒரு பாபுண்டா ஒரு நாளைக்கு எவ்வளோ நடத்தணும் நம்ம திட்டமிடணும். நம்ம சுய தேவைகள் வரும், ஊருக்கு போயிட்டு நம்ம வருவோம், வரும்பொழுது 2 நாள் லீவாக இருக்கும். அந்த 2 நாள் லீவை பின்னாடி கொண்டு போகக்கூடாது. அந்த 6 நாளில் அடுத்து வரக்கூடிய 6 நாளே அந்த லீவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பாடத்தை அவங்களுக்கு தொகுத்து அப்பப்போ முடிச்சுட்டு வந்தால் அந்த பாடத்தை கிராஜுவலாக ஒரே மாதிரி கொண்டு போக முடியும். அப்போ பாடத்துக்கு நம்ம இலக்கை நிர்ணயிக்கணும். அடுத்து பயிற்சி இலக்கை அடையணும். அந்த மாணவர்களுக்கு நம்ம எப்படி பயிற்சி கொடுக்கறது? வெறும் மீசானில் ஒரு ஃபாலா அது அந்த காலம் வெறும் ஃபாலா மட்டும் தான் நடத்துனாங்க. ஆனால் இப்போ அப்படி அல்ல. கூடுதலாக நிறைய ஃபேல்களையும் சர்ஃபுகளையும் நம்ம கொடுத்து அவங்கள செய்ய வைக்கிறோம். அது கட்டாயம் செய்ய வைக்கணும். அடுத்து அவங்கள சோதனை பண்ணி பார்க்கணும். இவன் எந்த அளவுக்கு ஒரு மீசான் இருக்குது, அதில் மாது இருக்குது, ஃபாலை மட்டும் இருக்குது, 14 சர்ஃப் இருக்குது, 14 சீகா இருக்குது. இந்த 14 அவன் விளங்கிட்டானா, புரிஞ்சுட்டானா, படிச்சுட்டானா அப்படின்னு அவனை நம்ம சோதனை பண்ணி பார்க்கணும் கட்டாயமா. நம்ம வேலை பாடம் நடத்துதானான்னு சொல்லி போயிடக்கூடாது. அவன் என்ன ஹாலில் இருக்கான்னு பார்த்துட்டு எதில் அவன் பலவீனமாக இருக்கானோ அவனை அப்கிரேட் பண்ணி மேலே கொண்டு வரணும். அவனை கட்டாயமாக ஹோம் ஒர்க் கொடுத்து எழுத வைக்கணும். அதையும் நாம் தான் மெயின்டைன் பண்ணணும். நான் ஆரம்ப காலத்தில் ஓதும் பொழுது எங்கள் உஸ்தாது நபர் அல்லாஹ் மர்கதஹு ஜைனுதீன் மஹ்தூம் அநேகமாக ஹஸரத்துக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம செயலாளருக்கு மட்டும் தெரியும். அவங்கள எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் பிள்ளைங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், இரவு 11 மணி வரைக்கும் அவங்க எங்களோடு நேரத்தை கழிப்பார்கள். இரவு 11 மணி பாடம் சொன்னதுக்கு பிறகு எங்களை தூக்க அனுப்புவாங்க. கூட அவங்களும் முடிச்சிருப்பாங்க. அதான் விசேஷம். போய் படுறான்னு அனுப்பிவிட்டு அவன் படிக்கிற வயசு கிடையாது அவனுக்கு. அதனால தான் இன்னைக்கு நம்மளால எந்த கித்தாபையும் வாசிக்க முடியுதுன்னா நம்ம உஸ்தாது நமக்காக உழைச்சது, நமக்காக விழித்திருந்தது, நமக்காக பாடுபட்டது. அப்ப நம்ம அவர்களுக்கு பாடுபட்டால் அவர்கள் உயர்நிலைக்கு வருவார்கள். என்ன சொல்லிக் கொடுக்க போறோங்கிறத தர்சு ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தீர்மானிக்கணும். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம என்ன பாடம் நடத்த போறோம் அவங்களுக்கு, அதை தர்சு ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடியே தீர்மானிச்சுட்டு தான் பாருங்க தர்சு ஹாலுக்கே போகணும். அப்படி இல்லாம போகக்கூடாது. சில நேரத்தில் எங்கள் உஸ்தாத்மார்கள்லாம் எப்பா நினைக்கிறேன் பாடம் பார்க்கலப்பா, நாளைக்கு பாடம் நடத்திக்கிறோன்னு சொல்லி ஒதுக்கி வச்ச நாட்கள்லாம் உண்டு. மாணவர்களுக்கு பாடத்தை புரிய வைக்கிறதுல பெரிய பங்கு இருக்குது. எங்கள் அசத்து ஒருத்தர் இருந்தாங்க, நான் 1வது முறை 2வது முறை ஓதுன காலங்களில் எங்களை சொன்னாங்கல்ல கேள்வி கேட்டு பழகணுன்ட்டு, அது மாதிரி கேள்வி கேட்க வச்சு பழகிட்டாங்க.
நான் 3 நாளுக்கு போகிறேன். இன்னும் எனக்கு நல்லா நினைவு இருக்குது. நான் ஃபாய்சல் இருத்தலையா பாடம் ஓதுறோம். அதற்கு முதல் காயிதாவை சொல்லுவாங்க. அவங்க வந்து பெரிய ஃபஹும் இருக்கணும், தஃபீம் இருக்கணும். ஒரு ஆசிரியருக்கு 2 முக்கியம். ஃபஹும் இருக்கணும், தஃபீம் இருக்கணும். ஒரு செய்தியை கொடுத்தா அவர் முதல்ல நல்லா விளங்கிக்கணும், உள்வாங்க. நான் செய்தியை மாணவர்களுக்கு எப்படி சொன்னால் விளங்குமோ அப்படி சொல்லக்கு தெரியணும். ஃபஹும் மட்டும் இருந்தால் அவர் ஆசிரியருக்கு பத்தாது, தஃபீம் இருக்கணும். தஃபீம் மட்டும் இருந்தால் பத்தாது, அதை விளங்கக்கூடிய ஞானம் இருக்கணும். அவருக்கு 2மே இருக்கணும். எங்கள் ஹசரத் இருந்தாங்க, நஃபாய்ஸ் நடத்துவாங்க. நடத்திட்டு நான் விட மாட்டேன். அசரத் இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு பிடிச்சிக்கிருவேன். அசரத் சொல்லு, கொங்கர பொருள அவங்களுக்கு கொங்கர, அவங்க சொல்ற வாசகம் கொங்கர பொருள, பின்னாடி உனக்கு உதாரணம் ஒரு அதில் தெரிஞ்சுக்கலாம்பாங்க. சரி உதாரணம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட போய் எவ்வளோ பெரிய சிக்கலான சட்டத்தை கொடுத்தா கூட உடனே விளங்கிடுவாங்க. அவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளாங்க. சரி உதாரணம் சொல்லும்போது நான் விட மாட்டேன். அசரத்து உதாரணம் சொல்லிட்டீங்கல்ல, அந்த காகிதாவுக்கு சாதிக்காக்கு இல்லை, நீ என்ன தும்ப விட்டுட்டு மாலை முடிச்சுட்டு கொங்கற போங்கறான்றாங்க. இப்போ ஃபஹும் இருக்கணும், தஃபீம் இருக்கணும். தஃபீம் நமக்கு பலவீனமாக இருந்தால் அதற்கு என்ன வழிமுறைகளோ, இன்னைக்கு எவ்வளவோ புத்தகங்கள் வந்துருச்சு. அதற்குரிய ஆற்றலை நமக்கு வெளிக்கொண்டு வர்றதுக்கு அதுக்கு வாசித்தாக்கள் நிறைய வந்துருச்சு. அதன் மூலமாக தஃபீமுடைய மாதாவை நாம் வளர்க்க வேண்டும். ஒரு ஆசிரியருக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக கிளாஸ் மேனேஜ்மெண்ட், வகுப்பறை மேலாண்மை. இது ரொம்ப முக்கியம். அஜத் என்ன செய்வாருண்டா, உஸ்தாது அவர் வார்டுக்கு பான் நடத்திட்டு இருப்பாரு, இவர் எங்கேயாவது போயிடுவார். வகுப்பறை மேலாண்மையில் நம்ம என்ன செய்யணும்டா, எல்லா மாணவர்களும் நம்மளை நோக்கிற மாதிரி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். வகுப்பறை மேலாண்மையில் ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னால், எல்லா மாணவர்களும் நம்மளை நோக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம உச்ச கட்டத்தில் அவன் பாட்டு கைஃபியத்தை பாடம் நடத்திட்டு இருப்போம். அவர் அங்கே உட்காந்து என்னத்தையோ சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். எங்கள் அசத்துக்காக சொல்லுவாங்க, பாடம் நடத்தி முடித்தோடனே என்னடா எல்லாம் நுழைஞ்சிருச்சான்னு கேட்டாங்களாம். எல்லாம் நுழைஞ்சிருச்சான்னு கேட்டாங்களாம். அசத்து கேட்டது, நான் நடத்தினதெல்லாம் உன் காதில் நுழைஞ்சிருச்சான்னு கேட்டாங்களாம். அவன் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஆமாம் ஹசரத், இன்னும் கொஞ்சோண்டு வால் மட்டும் இருக்குதுன்னானா. அவருக்கு ஆச்சரியம், என்னடா வால் எப்பரா மிஞ்சம்? ஆமாம் அங்கே பாருங்க ஜெத்து, எலி ஃபுல்லாக போயிடுச்சு, கொஞ்சோண்டு வால் மட்டும் தொங்குதுன்னானா. அப்போ நம்ம ஒரு இடத்துலையும் மாணவர் ஒரு இடத்துலையும் பயணிச்சா அந்த பாடமாக இருக்காது. வகுப்பறை மேலாண்மை ரொம்ப முக்கியம். நம்ம எதை நோக்கி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறோமோ அத்தனை மாணவருடைய பார்வையும் நம்மள்ட்ட தான் இருக்கணும். ஒருத்தர் தூங்குற மாதிரி உட்காந்துருப்பாரு, ஒருத்தர் தூங்கிக்கிட்டே இருப்பார். தட்டா என்ன உஸ்தாதுன்னு கேட்பாரு, தூங்குனியாடா இல்லாம்பாரு. நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோடனே அவன் பேக்கர் முழிச்சிடக்கூடாதுன்னு விட்டு உடனே பக்கத்தில் இருக்கவன் எடுத்து கொடுத்துருவான். ஆமாம் ஜெத்து அதே நீ சொன்னீங்கன்னு இவனு சொல்லிடுவான். நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. நண்பர்களை காப்பாற்றுறத நம்ம பிள்ளைங்க மாதிரி உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அப்படி இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், மாணவர்களை நம்பர்க்க ஈர்த்து வச்சிருக்கணும். 50 பேர் வகுப்பில் இருக்கிறாங்கண்டா, 50 பேர்த்துடைய பார்வை நம்ம மேலே இருக்கணும். மாணவர்களுக்கு எதிர்மறை சிந்தனையை உருவாக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னால் முடியுங்கிற சிந்தனையை உருவாக்க, நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், நேர்மறை சிந்தனையை ஏற்படுத்த வேண்டுமே ஒழிய எதிர்மறை சிந்தனையை உற்பத்தி பண்ணக்கூடாது அவர்களுடைய கல்விலே. அடுத்து அவங்கள அந்நியப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு மார்சாக்க நடக்கிறது மிகப்பெரிய, அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கோச்சுக்கிறதுங்கிறது நம்மள்ட்ட தான் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் ப்ரொஃபஸராக, யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. ஒருத்தன் மாணவர்கள் யாராவது முன்பின் பண்ணிட்டாங்கண்டா கோச்சுக்கிற பழக்கங்கிறது ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ எங்கேயுமே கிடையாது. அந்த கோபத்துடைய வெளிப்பாடு என்னன்னு சொன்னால், அந்த மாணவன் நம்மளை விட்டு அந்நியப்படுத்தப்படுவான். அது கட்டாயம் அந்த வேலை செய்யக்கூடாது. மாணவர்கள் மீது நாம் கோபத்தை காட்டக்கூடாது. நம்மளை எதிர்த்து பேசினாலும் அவனை அதை புரிய வைத்து
நம்மீது உள்ள பாசத்தை அவனுக்கு செலுத்த வேண்டுமே ஒழிய, என்னை எதிர்த்து பேசிட்டியாடா, நீ போடா, நீ உஸ்தாத் பத்துவா காலாயிட்டாடா, நீ வெளியே போடா அப்படின்ட்டு எதிர்மறை சிந்தனையை உருவாக்கக்கூடாது. அது போன்று என்ன செய்யக்கூடாது, அந்நியப்படுத்தக்கூடாது. மாணவர்களை அந்நியப்படுத்தாம தனதாலாக மாணவர்களை மாற்ற வேண்டும். அடுத்து நம்ம சொல்லக்கூடிய செய்தியை உடல் மொழி தெரிஞ்சிருக்கணும். உடல் மொழி ரொம்ப முக்கியம். உடல் மொழி தெரியாட்டி வகுப்பறை நமக்கு அவங்களுக்குமே ஒத்து போகாது. பிஎஸ்பி ஜெயலலிதா இதை பற்றி அவங்களுடைய வரலாற்றை எழுதுகிறாங்க. தமிழ் மாணவர்கள் இருப்பாங்க, தமிழ் மாணவர்கள் இருப்பாங்க, அதுபோல் உருது பேசக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க, மலையாளம் பேசக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. அசரத்து நடத்துறது தமிழில் தான். ஆனால் அசரத்து என்ன செய்வாங்கண்டா, அவங்க அந்த உடல் மொழியில் ஃபாயில் வருதா, டே ஃபாயில் வந்துச்சுல, ஃபாயில் இவன் அவனை அடித்தான், அசரத்து கட்டு இப்படி தான் காட்டுவாங்க, அவன் இவனை அடித்தான். நம்ம உட்காந்து ஜெய்துன் காம ஜெய்துன், ஜெய்து எந்திரிச்சு நின்றான், லரப ஜெய்துன் அம்ரன், லரப ஜெய்துன் அம்ரன், ஜெய்து அம்ரை அடித்தான், இப்படி சொல்லிட்டு இருந்த மாக்கம் மண்ணில் ஏறாது. அப்போ உடல் மொழி வெளிப்படணும். நம்ம சொல்ல வர செய்தியை நம்ம உடல் அசைவுகள் வெளிப்படுத்துச்சுன்னு சொன்னால் புரியாதவன் அதை புரிஞ்சுக்கிடுவான். இன்னைக்கு ஸ்கூல் லெவல் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், ஆனா அவனா கூட டான்ஸ் ஆடி சொல்லி கொடுக்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனா அண்ணாவை சிறு குழந்தைகளுக்கு டான்ஸ் ஆடி சொல்லி கொடுக்குறாங்க. நேற்று ஒரு செய்தி சொன்னாங்க, ஒரு ஆசிரியர் பொம்மலாட்டம் பண்ணி கொடுத்து அந்த பொம்மலாட்டத்தின் மூலமாக ஒரு சயின்ஸை பிள்ளைங்களுக்கு சொல்லி தர்றாரு. எப்படியோ டெவலப் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம இன்னும் உட்காந்து பாடம் நடத்துகிறோம். முதல்ல உட்காந்து பாடம் நடத்தக்கூடாது. பெரிய உஸ்தாத்மார்கள் இருக்கிறாங்க, அவங்க உட்காந்து பாடம் நடத்துகிறாங்க. நம்மெல்லாம் சின்ன பிள்ளைங்க, நம்ம எப்படி பாடம் நடத்தணும்னு சொன்னால் நின்றுக்கிட்டு பாடம் நடத்தணும். இன்றைக்கி போய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போய் பாருங்கள், எந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் ஆசிரியர்களுக்கு சேர் கிடையாது. அப்படி தான் நம்மளாம் கிடையாது, சேர் கிடையாது, டீச்சர்ஸ்க்கு சேர் கிடையாது. நம்ம இதில் கண்ணியப்படுத்துகிறோம் உஸ்தாத்மார்களை, நம்ம கண்ணியப்படுத்தணும். அதே தப்சீர் பெரிய கிதாப் வந்துருச்சு, ஹதீஸ் வந்துருச்சு, அப்படிலாம் வரும்பொழுது கிதாப் தூக்கிட்டு நிற்க முடியாது. ஆனால் மீசான மாதிரி இந்த சர்ஃபு கிதாபுகள் நடத்தும் பொழுது நம்ம மாணவர்களோடு நடந்து போக வேண்டும். உள்ளுக்குள்ள அவன் என்ன எழுதியிருக்கிறான், அவன் என்ன பண்ணுறான், நீ சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, நீ சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அவன் எழுதிக்கிட்டே இருப்பான். நீ முடிச்ச பிறகு பார்த்தா அவன் யாரையாவது பற்றி எதையாவது கழுதி எழுதி வச்சுருப்பான். நீ நினச்சிக்கிட்டு இருக்க நீ சொன்னதான் எழுதுனா விளங்கி வச்சுருப்ப. நீ முடிச்ச பிறகு பார்த்தா தான் தெரியும் அவன் கவிதை எழுதிக்கிட்டு இருந்தான்னு விட்டு. இன்று எங்கள் உஸ்தாது போட்டார் மொக்கையை சூப்பராக இருந்ததுன்னு எழுதி வச்சுருப்பான். இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய உடல் மொழி ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மாணவனும் என்ன எழுதியிருக்கிறான்னு போய் அங்கே போய் பார்க்கணும். வகுப்பில் நம்ம சொன்னதை எழுதியிருக்கிறானா, நீங்கள் ஒரு வாரம் இது மாதிரி நம்ம பாடம் நடத்திட்டா அவன் முடிவு பண்ணிடுவான், இவற்றை நம்ம தப்பிக்க முடியாது, ஒழுக்கமாக நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவான். அடுத்து குழு அமைச்சு, இப்போ குரூப் ஸ்டடி சொல்கிறோம், குழு அமைச்சு மாணவர்களை படிக்க வைக்கணும். குழு அமைக்கணும். எப்படி இருக்கணும் குழு அமைக்கிறது? ஒரு நல்ல மாணவர் இருக்கணும், ஒரு சுமாரான மாணவன் இருக்கணும், அதுக்கு கீழே ஒரு மாணவன் இருக்கணும். இப்போ நம்ம எல்லா மதரசாக்களையும் இந்த அமைப்பை கொண்டு வந்துட்டாங்க, ஏறத்தாழ கொண்டு வந்துட்டாங்க குரூப் ஸ்டடி. இப்போ குரூப் ஸ்டடி வச்சு தான் படிக்கணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. சின்ன வகுப்புல எல்லாம் 3 பேர் 4 பேர் கொண்ட ஒரு குரூப்பாக இருக்கணும். 20 பேர் இருந்தாங்கன்னா குறைஞ்சதில் 5 குரூப் இருக்கணும். ஒருத்தன் ஒரு நேரம் பாடம் வாசித்தா 2 குரூப் இருந்தால் 2 பேர் பாடம் வாசிப்பான். அதே 5 குரூப் இருந்தால் 5 பேர் பாடம் வாசிப்பான். இப்போ ஒரே நேரத்தில் 5 பேர்த்தில் பாடம் சொல்ல முடியும், பாடம் கேட்க முடியும். அந்த குரூப் ஸ்டடியில் நம்முடைய பங்கு பெரும் பங்காக இருக்கணும். அந்த குரூப் லீடர்ஸை முதல்ல நம்ம உருவாக்கணும், அது நம்ம செய்ய வேண்டிய வேலை. அந்த குரூப் லீடர்ஸை உருவாக்கி நம்மளுடைய அந்த கவிஞர் இக்பாலை பற்றி வருதுன்னு நினைக்கிறேன், யுத்பிஊன தலாமிதுஹும் பித்தபாஇஹிம், மாணவர்களை தங்களுடைய வார்ப்பாக வார்த்தெடுப்பார்கள்னு வருது. அப்போ அந்த 5 பேர்த்த நம்முடைய வார்ப்பாக வார்த்து எடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த 5 நபர்கள் என்ன செய்வாங்க, இருக்கிற மாணவர்களை உருவாக்குவாங்க. இப்போ குரூப் ஸ்டடி கட்டாயம் நம்ம செய்யணும். அடுத்து வகுப்பறை கட்டுப்பாடு இருக்கணும். வகுப்பறை கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். வகுப்பறையில்
யாரையும் வகுப்பு சாராத எந்த வேலையும் செய்ய விடக்கூடாது. சில டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஒரு டீச்சர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அங்கே நேரம் இருக்காது. அவர் ரொம்ப கண்டிஷனான ஆசிரியராக இருப்பார். அவன் வந்து எப்போ அந்த வேலையை செய்வான்டா, எந்த இழிச்சா உஸ்தாத் மாற்றாரோ அவர் வகுப்பில் உட்காந்துக்கிட்டு அந்த வேலையை செய்வான். ஏன்னு கேட்டால் இவரை ஏமாற்ற முடியும்னு அவன் விளங்கி வச்சுருக்கிறான். அந்த உஸ்தாதை ஏமாற்ற முடியாதுன்னு தெரியும். அப்போ அந்த வேலையை கொண்டு வந்து இந்த வகுப்பில் செஞ்சுட்டு இருப்பார். அல்லது சுய வேலைகளை ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்படி இல்லாமல் வகுப்பறை கட்டுப்பாடு அனைத்து மாணவர்களையும் நம்ம கண்ட்ரோலில் முழுசாக வச்சுருக்கணும். அல்லமா ஹலீல் அஹ்மது கீரனுடைய சத்து மூத்த உலமாக்களுக்கு தெரியும். 1000 பேர் அவங்களோட பயானில் உட்காந்துருந்தா கடைசியில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பார். அசத் அவரை கூப்பிடுவாங்க, ஏங்க இந்த அவர் அங்கே உட்காந்துருக்க அவரை கூப்பிடுங்கம்பாங்க. எல்லாம் அவரை திரும்பி பார்ப்பாங்க, இங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சுக்கிடுவாங்க. இனி யாராவது பேசுவாங்களா? 1000 பேர்த்தில் ஒரு ஆள் கூட பேச மாட்டாங்க. அப்போ கட்டுப்பாடு, வகுப்பறை கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நிலை முதல்ல சொன்னது கற்பிக்கும் முறை, 2வது லெசன் பிளான், 3வது வகுப்பறை மேனேஜ்மெண்ட், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், வகுப்பறை மேலாண்மை. இது 3 இருக்கிறது ஒரு ஆசிரியருக்கு அடிப்படை தகுதி. நிறையா இருக்குது ஆசிரியரை பற்றி பேசணும்னு சொன்னால், இது 3 ஆசிரியர் தகுதி. அந்த தகுதியை முதல்ல நம்ம வளர்த்துக்கிறோம். வளர்த்ததுக்கு பிறகு இப்போ நம்ம சர்ஃப் நடத்த போகிறோம். இப்போ எங்கே போகிறோம் சொல்லுங்களேன், போகலாமா? சரி, இந்த பின்னாடி இருக்கவங்களாம் என்னமோ செய்கிற மாதிரி தெரியுது. லாஸ்ட்டில் இருக்கவங்களாம் ஏமா பின்னாடி இருக்கவங்களுக்கெல்லாம் புரியுதாம்மா சொல்கிற செய்திகள்? இல்லை இங்கே தானே இருக்கிறீங்க? நான் வந்து மைக்கு வாங்கினதே அது வரைக்கும் நடந்து வர்றதுக்காக தான் மைக்கு வாங்கினேன். ஆனால் பதிவு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது. அங்கே நடந்தால் பதிவு இல்லாமல் போயிருமாங்க, திருப்பி இங்கே நின்றுட்டேன். ஒரு சப்ஜெக்ட் இப்போ நம்ம சர்ஃப் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், அந்த சர்ஃபுடைய முதல்ல ஸ்கூல்லலாம் அப்படி பழக்கம் இருக்குது. அதை ஆதரை பற்றி முதல்ல படிப்பாங்க, ஆதர்ஸை பற்றி படிப்பாங்க. யார் நஹ்வு சர்ஃபுக்கு முக்கியமாக இருந்தவங்க, சர்ஃபுக்கு அவர் கித்தாப் எடுத்தோன்னா அந்த கித்தாபு இந்த ஃபன்னு யார் சம்மந்தப்பட்ட ஃபன்னு, இந்த ஃபன்னு எப்போ உருவாச்சு என்னங்கிறத முதல்ல அந்த விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இந்த ஃபன்னில் எழுதப்பட்ட முதல் கித்தாப் என்ன, தற்காலத்து வரைக்கும் எழுதப்பட்ட கித்தாபுகள் என்ன, இதில் மக்களால் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய கித்தாப் என்ன அப்படிங்கிற அந்த ஞானம் நமக்கு முதல்ல இருக்குது. ஒரு ஆசிரியருக்கு இருக்கிற, மாணவர்களுக்கு இருக்கிறோங்கிற தேவையில்லை. ஆனால் ஆசிரியராக போகிற நமக்கு அது ரொம்ப கட்டாயம் தேவை. இப்போ இந்த நம்மளுடைய சர்ஃபை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், இமாம் அபு உஸ்மான் மாசினி அப்படிங்கிறவங்க தான் சர்ஃபுக்கு தலையாய உலமா ஆலிமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நமக்கெல்லாம் தெரிஞ்சது சீபவஹி இமாம். இந்த சர்ஃபுடைய மையமாக இருந்தது பஸ்ராவும் கூஃபாவும் தான். நஹ்வு சர்ஃபுக்கு மையம் இந்த கிதாபில் படிப்பீங்க, பஸ்ரீன கூஃபியன ஹிதாயத்தில் அடிக்கடி சொல்லுவார். பஸ்ரீன கூஃபியனுடைய இஃப்திலாஃபெல்லாம் சொல்லுவார். இப்போ இதுதான் அதனுடைய அடிப்படை பேசிக்காக இருந்துச்சு. இப்போ நம்ம இப்போ மீசானுக்கு வர்றோம், போய் எடுத்த உடனே மாணவர்களுக்கு மீசானை முதல்ல புரிய வைக்கணும். பாடம் எடுத்தோன்னே கித்தாப் எடுத்து ஃபாலாக சொல்லிக் கொடுக்கக்கூடாது. என்னுடைய அனுபவம், நான் இப்போ சமீப காலத்தான் மீசான் நடத்தக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதில் வந்து அவங்களுக்கு நான் கண்ட அனுபவம், என்னுடைய கண்ட அனுபவம் இது. எடுத்தோடனே அவங்களுக்கு மீசானையும் எடுத்து கொடுத்து ஃபாலா சர்வ் செய்ய வச்சா, இந்த 14 சர்ஃப்னா என்னடா மனசில் ஏறவே இல்லை. 14 சர்ஃபையும் சொல்லிக் கொடுக்குறப்ப அவன் மனசில் ஏறவே இல்லை. இப்போ நான் என்னுடைய பார்வையில் சிந்திக்கிறேன், நீங்கள் இளம் சமுதாயம், இன்னும் எங்களை விட பன்மடங்கு நல்லா சிந்திக்கக்கூடிய சமுதாயம். நாங்கள் உங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு பிடிக்கலான்னு நினச்சா நாங்கள் ஒரு சிந்தனை வச்சுருப்போம். ஆனால் உங்களுக்கு தெரியும் 10 சிந்தனை, இவர் எப்படா எஸ் ஏமாற்றிட்டு எஸ் ஆக முடியும்னு விட்டு. எங்களோட திறமையால நீங்கள் தான். அப்போ அந்த இப்போ சர்ஃப் இருக்குன்னு சொன்னால் நம்ம அவங்களை எப்படி எடுக்கணும்டா, சாதாரணமாக அவன் ஒரு ஆண் செய்தான், அவர்கள் 2 ஆண்கள் செய்தார்கள், அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள், அவர்கள் பெண் செய்தால் அவர்கள் 2 பெண்கள் செய்தார்கள், பல பெண்கள் செய்தார்கள், மொத்தமாக சொல்லி கொடுத்துட்றோம். அப்படி சொல்லாதீங்க. ஒரு 3 இதில் 2 பிரிக்கலாம். ஒருத்தனை எழுப்பி விட்டு ஒரு செயலை செய்ய சொல்லலாம். செஞ்சால் அவன் ஒரு செயலை செஞ்சிருவான். அந்த செயலை 3 பிரிக்கலாம். இது வந்து ஓவரலாக அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 3 பிரிச்சுட்டு, எப்பா இந்த செயல் இருக்குது, உதாரணமாக சாப்பிடுதல்ங்கிற ஒரு செயல், ஒரு பிஸ்கட், ஒரு நமக்கு பசங்களுக்கெல்லாம் பிடிச்சது வடையும் சமோசான் தான், அந்த தான் நம்ம எடுத்துக்கிறணும். உனக்கு பிடிச்சது எடுக்கக்கூடாது, அவனுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கிறணும். எப்பா இங்கே ஒரு சமோசா இருந்துச்சு,
அவனுக்கு நீங்கள் பாடம் நடத்துறனே தெரியாது, பாடத்துக்குள்ளேயே போகக்கூடாது. முதல்ல சமோசா தூக்கி வைக்கணும். இப்போ அவன் பார்வையில் எங்கே வந்துடும் சொல்லுங்களேன்? சமோசாவில் வந்துருச்சு. இப்போ இந்த சமோசாவை இங்கே சமோசா இல்லை. இப்போ இதை யார் திண்டா? ஒன்று நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒருத்தன் தின்றுப்பான், அப்போ அவன் திண்டான் புரிஞ்சா? அல்லது கண்ணுக்கு தெரிஞ்ச நீ சாப்பிட்ருப்ப, நீ சாப்பிட்டாய், அவனும் சாப்பிடல நீயும் சாப்பிடல, இப்போ யார் சாப்பிட்ருப்பா? யார் சாப்பிட்ருப்பா? நான் சாப்பிட்ருப்பேன். அப்போ இந்த செயல் இந்த மூணுக்குள்ளதாப்பா நிற்கும் அப்படின்னா அவன் புரியுவானா புரிய மாட்டானா? ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம். இந்த செயல் மூணுக்குள்ளே தான் நிற்கும். ஒன்று நம்ம ரெண்டு பேத்துக்கு தெரியாத ஒருத்தன் சாப்பிட்டான், அவன் சாப்பிட்டு தான் அவன் காய்ப்புப்பா. இல்லை நீ தான் சாப்பிட்டான்டா ஹாலிரு, நான் சாப்பிட்டா முத்தக்கல்லியும், ஈஸியாக சொல்லுங்க, அவன் அழகாக புரிவான். இப்போ அவன் எடுத்துக்கிட்டா ரெண்டாக பிரிச்சுக்கோ. ஒரு ஆம்பளையும் சாப்பிட்டுருக்கலாம், பொம்பளையும் சாப்பிட்ருக்கலாம், ஒரு ஆள் சாப்பிடலாம், ரெண்டு ஆள் சாப்பிட்ருக்கலாம், மூணு ஆள் சாப்பிட்ருக்கலாம். இப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த போங்க அவன் ஈஸியாக பிக்கப் பண்ணி கல்பில் உட்கார வச்சுருவான். அவனுக்கு சமோசா தான் மெயின். நீ ஃபால அவன் ஒரு ஆண் செய்தான், என்னடா செஞ்சான்னு அவனுக்கு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். உஸ்தாத் சொல்லிட்டு போயிட்டாரு, அவன் ஒரு ஆண் செஞ்சான், இன்னும் அவனுக்கு மண்டையில் ஏறல என்னடா செஞ்சான்னு சொல்லிட்டு. லமீர் ஹுவ ஃபாலக்குள்ள ஹுவ இருக்குதுடா உஸ்தாத் சொல்லிட்டாரு, ஃபாலக்குள்ள ஹுவ இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவன் தேடுறான், எங்கடா ஃபால மட்டும்தானே இருக்குது, உள்ள ஹுவவை காணாமே. அவனுக்கு மனசு கேட்கல, முயற்சி பண்ணுறான், தேடி பார்த்தா கிடைக்கல. கித்தாபை சோண்ட ஆரம்பிச்சிட்டான். உள்ளே இருக்குதுன்னு சொன்னார்ல, தேடி பார்க்கலான்னு சொல்லி என்ன செஞ்சிட்டான்? சுரண்ட ஆரம்பிச்சிட்டான். சுரண்டிக்கிட்டே இருந்தான். கித்தாப் தூக்கிட்டு ஓடியாந்துட்டான் உஸ்தாத்கிட்ட. என்னடா உஸ்தாத், நீங்கள் சொன்னது கரெக்டு உஸ்தாத். என்னப்பா நீங்கள் உள்ளே இருக்குன்னீங்களா? சுரண்டிக்கிட்டே இருந்தேன் உஸ்தாத், உள்ளுக்குள்ள ஹூவ இருக்குது உஸ்தாத். 10 பக்கத்துக்கே ஒரு ஹூவ இருந்துருக்குது. இவன் சுரண்டி 10ஆம் பக்கம் வந்துருச்சு. அங்கே இருக்க ஹூவ தூக்கிட்டு ஓடியாந்துட்டான். இப்போ நம்ம ஃபாலன்னு சொன்னால் அவன் ஒரு ஆண் செய்தான். முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அல்ஃபாதுகளை மனப்பாடம் பண்ண வைக்கணும். முத்தரா வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா? கலை சொற்கள்னு மீசானில் போடுறாரு. கலை சொற்கள், அந்த கலை சொற்களை என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு அவனை மனப்பாடம் பண்ண வைக்கணும். மனப்பாடம் பண்ண வச்சுட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டால், சீகாவை நம்ம அவனுக்கு மனப்பாடம் பண்ணி கொடுக்கவே கூடாது. என்னையோட மூத்த உஸ்தாத்மார்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனாலும் என்னுடைய அனுபவத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சீகாவை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஏன்னா சீகாவை மைண்டில் ஏற்றணும்னு சொன்னால் அவனுக்கு ஒன்றுமே புரியாது அந்த வயசில். சீகாவை அவனை சொல்ல வைக்கணும். நம்ம சொல்கிறத விட கித்தாபையே திறக்காமல் சீகாவை அவனை சொல்ல வைக்கணும். எப்படி? இப்போ நம்ம அவன் ஒரு ஆண் செய்தான்னு சொல்லிட்டான். ஃபாலன்னு சொன்னால் அவன் ஒரு ஆண் செய்தான்னு சொல்கிறான். இப்போ தமிழில் என்னென்ன இருக்குது? அவன் இருக்குது, ஒரு இருக்குது, ஆண் இருக்குது, செய்தான் இருக்குது. நம்ம கலைச்சொற்களை அவனுக்கு ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி கொடுத்துட்டோம். கலைச்சொற்களை என்ன செஞ்சிட்டோம்? மனப்பாடம் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ அவன்கிறது நம்ம ஏற்கனவே சமோசா திண்ட கதையை சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ அவன்கிறது எதில் வருது? காய்பில் வருது. ஒருன்னு சொல்கிறான், அவன் ஒரு ஆண் சொல்கிறான். ஒருங்கிறது எதில் வருது? அதுக்கான மீனிங் என்ன அரபியில்? வஹ்தான். எடுத்து எழுத வேண்டியது. எழுதுறான்னு சொன்னால் அவனே எழுத சொன்னால் எழுதிடுவான். வஹ்தான், ஒருன்னு எழுதுனா வஹ்தான் எழுதிடுவான். அவனுக்கு என்னப்பா அப்படின்னா அவனே காய்புன்னு எழுதிடுவான். ஆண் செய்தான்னு சொல்கிறான். ஆணுக்கு ஏற்கனவே முதக்கரம் ஒன்றா சொல்லி கொடுத்துட்டான். ஆணுக்கு அரபி கேட்டால் சொல்லிடுவான்னு சொல்ல மாட்டாரா? சொல்லிடுவார். அப்போ என்ன செய்யறான்? இப்போ ஆண் முதக்கர் எழுதுன்னு சொல்லிடுறான். செய்தான், இங்கே தான் பாயிண்ட் இருக்குது. செய்தான் இருக்குது. இதுக்குள்ளே மூணு சென்டென்ஸ் அடங்கி இருக்குது. செய்தான், இப்போ நம்ம மாரூஃப் மஜ்ஹூல் விளக்கம் சொல்லியிருப்போம். அதாவது சமோசா திண்டவன் யார்? நீ தின்னுட்டே, நான் கண்ணால் பார்த்துட்டேன், அப்போ மாரூஃப். நம்ம 2 பேரும் வந்து பார்த்தோம், சமோசா இல்லை. இப்போ என்ன செய்யுது? திண்டது மட்டும் தெரியுது, ஆள் தெரியல. அதுக்கு பேர் என்ன? மஜ்ஹூல். சொல்லி கொடுத்து பழகிட்டான். இப்போ இந்த செய்தானில் என்ன இருக்குன்னு அவன் சொல்லிடுவான், மாரூஃப் இருக்குன்னு சொல்லிடுவான். அடுத்து அவன் சாப்பிட்டானா சாப்பிட்லையான்னு கேட்டால் சாப்பிட்ருக்கான். முசுபத்தா மன்ஃபியாண்டா என்ன சொல்லிடுவான்? முசுபத் இருக்குன்னு சொல்லிடுவான். செய்தான் இது எந்த காலம்னு கேட்டால் 4 காலம் சொல்லி கொடுத்துருக்குறோம், மாலின்னு சொல்லிடுவான். இதெல்லாம் எடுத்து மொத்தமாக நீ எழுதுப்பான்னு அவனை எழுத வைக்கணும். போட்டு காட்டுறேன். இப்போ அவன் ராய் போது காமிச்சிடலாம் இல்லையா? ஒருன்னு சொல்லும்போது பாதாளம் எடுத்துடலாம். ஆண் என்று சொல்லும்போது முதக்கரை எடுத்துடலாம். செய்தானுங்கும் போது ஒன்று மாரூஃபில் எடுத்துடலாம், முசுபில் எடுத்துடலாம், மாதில் எடுத்துடலாம்.
அப்போ இதுக்குள்ளதான் இதெல்லாம் இருக்குதுங்கிறத முதல்ல அவனுக்கு புரிய வைக்கணும். அது என்னமோன்னு இல்லாமல் ஒரு 2 சர்ஃபை நாம் அவனை வச்சு எழுத வச்சு அவரை எழுத வச்சுட்டு அந்த மாணவரை நம்ம அப்போ ஒரு 2 சீகாவை கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட அவனை புரிய வச்சு அவனை எழுத வச்சுட்டோன்னு சொன்னால் 2 சீகா தன்னால் எழுதிடுவார். நீங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அடுத்ததை கேட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு காய்ப்பு பூரா அவர் எழுதி முடிச்சிடுவார். மிச்சத்தை நீயா எழுதுமான்னு சொல்லி அல்லது நம்மளே கூட மாதி மாரூஃப் முஸ்பத்து பக்கத்தில் உட்காந்து எல்லா சீகாவை எழுத வச்சுட்டா சீகாண்டா என்னடா அவருக்கு நல்ல மனசில் உட்காந்துரும். இப்போ நீ படித்தாண்டா ஈஸியாக படிச்சிருவார். எப்போ முஸ்பத்து படிச்சுட்டாரோ அதில் தான் மன்ஃபி வரப்போகுது, அதுதான் மஜ்ஹூல் வரப்போகுது, அதெல்லாம் முஸ்தக்பில் வரப்போகுது. அப்படி மாறி மாறி வரும். இலகுவான முறையில் அவர் என்ன செஞ்சிடலாம், சீகாவை படிச்சிருவார், ஒப்பிச்சிருவார். ஏண்டா தமிழ் அல்லாத வேறு எந்த பாஷையிலையும் சீகா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சீகாங்கிற அமைப்பு அரபி அல்லாத எந்த பாஷையிலையும் சீகா இருக்கிற அமைப்பு இருக்கிற மாதிரி தெரியல. சீகாங்கிறது அரபியில் மட்டும்தான் இருக்குது. அடுத்து மீசானில் 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று என்னன்னு சொன்னால் இந்த சக்கீலா ஹஃபீஃபா இருக்கிறது ஒன்று, இல்லாத ஒன்று. முன்னாடிலாம் எப்படி ஓதி கொடுப்போம், அநேகமாக 4 பேர் நம்ம ஆலா உஸ்தாத் அப்படி தான் ஓதி தர்றாங்க. முதல்ல இந்த சக்கீலா ஹஃபீஃபாக்கே போகாமல் முதல்ல மீசானுடைய அது தவிர உள்ள எல்லா கிதாபையும் நம்ம எல்லா தலைப்பையும் சொல்லி கொடுத்துட்றோம். எல்லா தலைப்பையும் நம்ம அதை சொல்லி கொடுத்துட்றோம். மாலி, முலாரி, அம்ரு, நஹி, இஸ்ம் ஃபாயிலு, இஸ்ம் மஃபூலு, இஸ்முல் அர்ஃபு, இஸ்முல் ஆலத்து, இஸ்மு தஃதீலு, மஸ்தர், இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம தமிழில் சொல்கிறோம். ஆனால் தமிழில் இது இருக்குது. ஆனால் இந்த அமைப்பில் மீசான் மாதிரி ஒரு அமைப்பு தமிழில் இல்லை. ஓடுகிறான், ஓடுவான், ஓடக்கூடியவன், ஓடுமிடம், ஓடும் நேரம் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த சர்ஃபுடைய அமைப்பில் இருக்காண்டா இல்லை. அப்போ இதை மட்டும் முதல்ல அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டா அவன் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டது. பிறகு 2வது தடவையாக திரும்பவும் மீசானை ரிவிஷன் பண்ணி சக்கீலா ஹஃபீஃபா சொல்லி கொடுத்தா மிக இலகுவாக மாணவர்கள் புரிவார்கள். நான் நினைக்கிறேன் அநேகமா ஆலா உஸ்தாத் அப்படி தான் சொல்லித்தர்றாங்க. எங்கள் மாசால அவங்க தான் மீசான் நடத்துவாங்க, அப்படி தான் சொல்லித்தர்றாங்க. அப்படி இல்லாமல் மாலி முலாரி படித்து கொடுத்த உடனே அவனுக்கு சக்கீலா ஹஃபீஃபாவுக்கு போகும்போது அது அவனுக்கு ரொம்ப பலமாக தெரியும், சிரமமாக தெரியும். அது இல்லாமல் இப்படி முடிச்சிட்டோன்னு சொன்னால் இலகுவான முறையில் மீசானை முடிச்சிருவான். சக்கீலா ஹஃபீஃபா அதிகமான இஸ்திமால் கிடையாது, யூசேஜில் ரொம்ப ரொம்ப குறைவு, பயன்பாடு ரொம்ப குறைவு. அதனால் அதை கடைசியாக வச்சு சொல்லிக் கொடுக்கறனால எந்த தப்பும் இல்லை. சரி, இப்போ நம்ம மீசான் முடிச்சிடறோம். முடிச்சுட்டு அஜனாஸுக்கு போகிறோம். அஜனாஸில் எடுத்தோடனே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தான் சர்வ் சொல்லித்தர்றோம். நசர இன்சு நசன் ஃபவ நாசிரு நசர இன்சு நசன் ஃபவ மன்சூருன்னு சொல்லித்தர்றோம். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த அஜனாஸுங்கிற கித்தாப் எப்படின்னு சொன்னால், ஹம்சா என் டைம் முடிஞ்சோ 10:15. அஜனாஸுக்குமா முதல்ல அவங்களுக்கு சர்வ் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, முதல்ல ஹுரூஃபுகளை சொல்லிக் கொடுக்கணும். அஜனாஸில் 2 தான், 3 எழுத்து அல்லது 4 எழுத்து, சுலாசி ருபாயி 2 தான். இதுதான் அந்த அஜனாஸுடைய மொத்த கருவும், சுலாசி ருபாயி தான். மீசானில் என்ன படித்தோமோ அந்த ஒவ்வொரு மீசானுடைய முதல் எழுத்து தான் அஜனாஸ். அதை முதல்ல விளங்கணும். அது ஒரு தனி கித்தாபே கிடையாது. அஜனாஸுங்கிறது ஒரு தனி ஃபன்னும் கிடையாது, தனி கித்தாபும் கிடையாது, அதுக்கு தனியாக நேரம் ஒதுக்கணுங்கிற தேவையும் கிடையாது. எது தனியாக இருக்குன்னு சொன்னால் அல் பாபுல் அவ்வல் பாபு ஃபஅல யஃபுலு பி ஃபதஹில் ஐனி ஃபில் மாலி அல்லது பி ஃபதஹில் ஐனி ஃபில் மாலி வல் முதாரிஇ பி ஃபதஹில் ஃபாஇ ஃபில் ஐனி வ லம்மில் ஃபில் மாலி வ லம்மில் ஐனி ஃபில் முதாரிஇ. இது சொல்லித்தராங்க பார்த்தீங்களா, பாபுல் அவ்வல் பாபு சானி. இதுதான் புதுசு. அதல்லாத சர்வு பூராமே பழசுங்கிறத மனசில் பதிய வைக்கணும். புதுசுன்னு பதிய வச்சுட்டிங்கண்டா, அஜனாஸ் கித்தாப் என்னமோ ஒரு தனி கித்தாப்புன்னு பதிய வச்சிங்கண்டா, அவன் அதுக்காக எஃபெக்ட் எடுக்க வேண்டியது வரும். நமக்கு புதுசு, நமக்கு தெரியாது அப்படின்னு அவன் அதுக்காக ஒரு எஃபெக்ட் எடுக்க வேண்டியது வரும். அப்போ நீங்கள் அந்த எஃபெக்ட் எடுக்காமல் அவன் யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்சதான் நான் இதுங்கிற முதல்ல அந்த மனநிலையை உருவாக்கணும். அப்போ உருவாக்கணும். நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்களாம் ஒரு திங்க் பண்ணி மாலி எடுப்பா, மீசான் படிச்சிட்டீங்கள, மாலி எடு. மாலியில் முதல் எழுத்து என்ன இருக்குது, ஃபஅல. சரி, அதில் முதாரியுடைய முதல் மாலியில் மஜ்ஹூல் என்ன இருக்குது, ஃபுஇல. முதாரியில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, இஃப்அலு. அதுக்கு முதாரி என்ன இருக்குது, இஃப்அலு. இப்படின்னு ஒன்றுனா வரிசை எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால்
அம்ரடு இஃப் அல், நஹியடு லா எஃப் அல். இஸ்ம் ஃபாயில் என்ன பாருக்கு, அவனை கேட்டால் சொல்லுவான் ஃபாயிலுன்னு சொல்லுவான். இஸ்ம் மஃபூல் என்னன்னு கேட்டால் மஃபூலுன்னு சொல்லுவான். இதெல்லாம் அவனவே தொகுக்க வை. இப்போ அது அவனுக்கு தெரிஞ்ச பாடமா தெரியாத பாடமா? தெரிஞ்ச பாடம். அவன் தொகுத்ததுக்கு பிறகு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ கித்தாபை தூக்கி கொடுங்க அவன்கிட்ட, இதுதாப்பா அஜ்னாஸ்ன்னு சொல்லுங்க. ஓ இதுதானே அஜரத், அவன் ஈஸியாக போயிடுவான். நீ எடுத்தோன்னே சர்வப்படுறான் அவன் கட 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 கடன்னு படித்தா அவன் ஒரு ஆள் நசர், அவன் ஒரு ஆள் செய்தான், இன்சுர் அவன் ஆள் செய்வார்கள், வரிசையாக சொல்கிறதுக்கு அவனுக்கு ஹயாத்து போயிடும். இப்போ அஜ்னாஸில் நம்ம செஞ்சு அஜ்னாஸில் செய்ய வேண்டிய நம்ம பணி என்னன்னு சொன்னால், சுலாசியில் 8 பாப் இருக்குது. அந்த 8 பாபை அவனை தரவா மனப்பாடம் பண்ண வைக்கணும். முதல் பாப் என்ன, 2வது பாப் என்ன, 3வது பாப் என்ன, 4வது பாப் என்ன. நீங்கள் சர்ஃபுக்கே போகாதீங்க, முதல்ல அவுட்லைன் பூரா முடிச்சிடணும். ஒரு கித்தாபுடைய அவுட்லைன் பூரா முடிச்சிடணும். 2 வகையாக பிரியுது. ஒன்று அசல், மாலி 3 எழுத்து, மாலி 4 எழுத்து. இன்னொன்று இருக்குது ஃபுருஆத்தை பின்னாடி வச்சுக்கிடுவோம். இப்போ அசலை மட்டும் எடுங்கப்பான்னு சொல்லி இதை படித்து கொடுத்துட்டு இதில் எத்தனை 3 எழுத்துல என்னப்பா இருக்குதுன்னா 8 பாப் இருக்குது. சரி, அடுத்த மசீதுக்கு வர்றோம். மசீதில் என்னென்ன மசீத் ஆகும்? 3+1 அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறான் அவனுக்கு. 3+1, 3+2, 3+3 ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவான். அப்போ 3 எழுத்து அசல் 1 சாயுது, 3 எழுத்து அசல் 2 சாயுது, 3 எழுத்து அசல் 3 எழுத்து சாயுது. அந்த பாபில் மொத்தம் எத்தனை பாபு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். மசீதில் எத்தனை பாபு தான்? சுலாசி மசீதில் சொல்லுங்களா இல்லையா? சுலாசி மசீதில் எத்தனை பாபு? கடைசியில் யாராவது சொல்லுங்களேன், சுலாசி மசீதில் எத்தனை பாபு இருக்குண்டு? அதான் டீ குடிக்கிறவர் லாஸ்ட்டு, அப்படி கொஞ்சம் தலையை தூக்குங்க. அவர் தான் சொல்லுங்களேன், சுலாசி மசீத் எத்தனை பாபு இருக்குன்னு சொல்லுங்கள். சுலாசி முஜர்ரதில் தெரியும், இப்போ டக்குன்னு கேட்டதுனால யோசிக்கிறார். அப்போ சுலாசி முஜர்ரதில் 8 பாபு இருக்குது. சுலாசி மசீதில் 12 இருக்குது. ருபாயில் 1 இருக்குது. ருபாய் மசீதில் 3 இருக்குது. முதல்ல அதை சொல்லி கொடுத்துருங்க அவங்களுக்கு. அதுவும் அவங்க மைண்டில் பதிஞ்சிடும். அப்போ இவ்வளோ தாப்பா அஜ்னாஸ். இன்னும் சொல்லப்போனால் அஜ்னாஸை நல்லா புரிய வச்சு நிறுத்தி சூப்பராக நடத்தினா 15 நாள் தாராளமாக போதும். இந்த மெத்தடில் நீங்கள் அஜ்னாஸை நடத்தினீங்கண்டா அஜ்னாஸ் கித்தாப் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாளாக போதும்? 15 நாள் தாராளமாக போதும். ஒரு நசரைன்னு சொல்ல மனப்பாடம் பண்ணிவிட்டு அதான் கடைசி வரைக்கும். ஆனால் இன்றைக்கி மர்சாக்களில் 2 மாதம் 2.5 மாதம் கூட சில நேரங்களில் ஆகிடுது அஜ்னாஸ். அப்போ மீசான தான் எங்கே வந்துச்சு? அஜ்னாஸாக வந்துச்சு. அடுத்த கித்தாப் என்ன இருக்குது? ஜஞ்சானின்னு சொன்னால் என்ன சொல்லி வச்சுருக்காங்க மர்சாக்களில்? நெஞ்சானி. என்ன சொல்லுவாங்க? ஜஞ்சானின்னு சொன்னால் எங்களுக்கு அப்படி தான் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அவ்வளோ கஷ்டமான கித்தாப்பும் வாங்க, அப்படி ஒன்றுமே கிடையாது. மீசான அஜ்னாஸு என்ன சொல்லுதோ அதைத்தான் ரிப்பீட் பண்ண போகுது. அஜ்னாஸுன்னு ஜஞ்சானின்னு முதல் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது ஒரு கஷ்டமான கித்தாபாகவோ சிரமமான கித்தாபாகவோ இல்லாமல் அஜ்னாஸும் ஜஞ்சானி என்னமோ அதுதான் என்ன சரி, மீசானும் அஜ்னாஸு என்னவோ அதுதான் என்னது ஜஞ்சானி. ஜஞ்சானியில் உட்காந்த மாக்கம் ஒரு 1 ஹவரில் கித்தாபுடைய அவுட்லைன் பூரா சொல்லி கொடுத்தாலாம் பசங்களுக்கு. 1 மணி நேரத்தில் மீறினா ஒரு 2 பீரியடில் ஜஞ்சானி கித்தாபுடைய மொத்தம் அவுட்லைனை சொல்லி கொடுத்துடலாம். அதில் என்ன வரப்போகுது? இல்லாத பாடம் என்ன தெரியுமா? மீசான்லையும் அஜ்னாஸ்லையும் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் ஜஞ்சானியில் இருக்குதுன்னு சொன்னால் சாலிம் கைர சாலிம் இருக்குது. அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல. முத்தாத்தி கைர முத்தாத்தி, லாசிம் முத்தாத்தி சொல்லிக் கொடுக்கல அவனுக்கு. அதை கூட அஜ்னாஸ் சொல்லிக் கொடுத்துருப்போம், விரிவாக சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டோம். அடுத்து முலாஃபுடைய பாடம் இருக்குது, முஅத்தல் இருக்குது, மஹமூஸ் இருக்குது. இந்த 5 தான் அவனுக்கு புது பாடம். 5 அல்லாத ஃபர்ஸ்ட் அவர் என்ன எடுப்பார்? ஃபேல் எடுக்க போகிறாரு. சுலாசியும் இம்மா முஜர்ரதுன் அவ் மசீதுன்னு ஆரம்பிப்பார். அப்போ அவன் ஏற்கனவே சுலாசி முஜர்ரதையும் படிச்சுட்டான், மசீதையும் படிச்சுட்டான், அதான் அங்கே படிக்க போகிறான். அப்புறம் என்ன செய்யப்பார்? முதாரி சொல்லிக் கொடுக்க போகிறாரு. ஆனால் பேர் மாற்றி கொடுப்பாரு. இவர் பேர் என்னன்னு கேட்டால் ஆக்கில்னு சொல்லுவான். ஆக்கில் சொன்னாலும் அவர் தான், ரஷீத் மகன் சொன்னாலும் அவர் தான். ஹஸரத் அன்வர் பாஷாத்துன்னு சொல்கிறான், பேர் சொல்ல மாட்டான், மாநிலத்துடைய செயலாளர் தான் சொல்லுவான். 2 அவர் தான். ஃபேலுன் லம் யுஸம்ம ஃபாயிலுன்னு இங்கே சொல்லுவார். அங்கே மஜ்ஹூலுன்னு சொல்லி கொடுத்துருப்போம், இங்கே என்ன சொல்ல போறாரு? ஃபேலுன் லம் யுஸம்ம ஃபாயிலுன்னு சொல்ல போகிறாரு.
விஷயம் ரெண்டு ஒன்று தான். பேரை மாற்றி சொல்லி குழப்பற மாதிரி தெரியும், குழப்பம் இல்லைங்கிறத அவனுக்கு புரிய வைக்கணும். அப்போ மாலி சொல்கிறாரு, அதில் மாரூஃப் மஜ்ஹூல் சொல்ல போகிறாரு. முதாரி சொல்கிறாரு, மாரூஃப் மஜ்ஹூல் சொல்ல போகிறாரு. அப்புறம் லம்மை பற்றி சொல்கிறாரு, லன்னை பற்றி சொல்கிறாரு. இதெல்லாம் மீசானில் படித்தாச்சு. லன் ஹுருஃபு நாசி படித்தாச்சு, அவாமிலையும் படிச்சிருப்போம். சிலவங்களெல்லாம் அவாமியில் பிந்தி நடத்துவாங்க. மீசானில் ஹுருஃபு நாசி படிச்சிட்டோம், ஜாசிம் படிச்சிட்டோம். அதுதான் வருது எதில்? சஞ்சானியில். தாய்க்குதுரேன்னு வருது, அது சொன்னாங்க பார்த்தீங்களா? தாய்க்குதுனே விளக்கமாக சொல்ல போகிறார். அங்கே எல்லாம் சுருக்கமாக முக்கத்திமா மாதிரி இன்ட்ரோடக்ஷனாக சொல்லி கொடுத்தாச்சு. ஜஞ்சானியில் அதாவது குழந்தைண்டா என்னான்னு படித்தது எதில்? மீசானில். அந்த குழந்தை எப்படி கரு உருவாகும், எத்தனை மாதம் வயிற்றில் இருக்கும், அதுக்கு என்ன அல்லாஹ் ரிஸ்க் தர்றான், அந்த குழந்தைய விட்டு வாயத்தை விட்டு வெளியே வரும்னு சொல்கிறது சஞ்சானி. அது எப்படி உருவாச்சு, ஃபேல் எப்படி உருவாச்சு, இந்த மாலி வந்தால் இதுக்கு முதாரி எப்படி உருவாகும் அப்படின்னு சொல்கிறதா என்னது? அப்போ ஒரு கஷ்டமே கிடையாது. சஞ்சானிங்கிறது ஒரு கஷ்டமே கிடையாது. ஆக இலகுவான கித்தாபு இந்த பார்வையில் பார்த்தாக்க. பிறகு சஞ்சானி என்ன சொல்ல போகிறாரு? இஸ்முல் மக்கான சொல்கிறாரு, இஸ்முல் ஜமான் சொல்கிறாரு, ஆலத் சொல்கிறாரு, அந்நவு மர்ரா. ஆக மீசானுடைய எல்லாம் இங்கே வரப்போகுது. கொஞ்சம் தெளிவாகவும் வார்ஸாகவும் வருது. அப்போ இந்த மாடலில் மாணவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோன்னு சொன்னால் மீசான், அஜ்னாஸ், ஜஞ்சானி அதிகபட்சம் 3-4 மாதம் சொல்லி கொடுத்துடலாம். மாணவர்களே, இது என்னுடைய பட்டறிவு. என்னை விட நீங்கள் சிறந்தவங்க. பழமொழி சொல்லுவாங்க, என்னது, குதிரை 8 அடி பார்த்தா குட்டி எத்தனை போகுமா? 16. நீங்களாம் 46 அடி பாயக்கூடிய ஆளுங்க. உங்கள்கிட்ட எல்லா வகையான என்ன இருக்குது, இணையதள வசதிகள்லாம் இருக்குது. உலகத்தில் யார் மிக இலகுவாக பான் நடத்துகிறாங்களோ அங்கே போய் அதை இழுத்துட்டு வரக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் என்னை விட நீங்கள் சிறப்பாக உருவாகணும். எனக்கு படித்து கொடுத்த உஸ்தாதுகளை விட உங்களால் சிறப்பாக உருவாக முடியும். ஆனால் ஒன்று ஆசிரியர் பணி அறப்பணிங்கிறத நீங்கள் விளங்கணும். அதுக்கு ஒன்றே நீங்கள் அர்ப்பணிக்கணும். நேரங்காலம் பார்க்கக்கூடாது. மாணவர்களுக்கு போய் படிக்கலை அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தூங்கக்கூடாது. அவன் தூங்குறானா இல்லையோ? நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம உஸ்தாதை பார்த்துருப்பீங்க. 200 பிள்ளைங்க சொல்கிறேன், நம்ம உஸ்தாதை பார்த்துருக்கீங்க. எத்தனை மணிக்கு உட்காந்து நேரங்காலம் இருக்கா, அசலுக்கு பிறகு உட்காந்து பாடம் கேட்பாங்க, ராத்திரி 9 உட்காந்து பாடம் கேட்பாங்க. இன்னொன்றுமா, குச்சியை தூக்கி பழகாதீங்க. அது முக்கியமாக சொல்கிறேன். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்ல வர்றது, அடிக்கிறதுனால அவன் மட்டி ஆகுவானே ஒழிய நல்லவனாகவே மாட்டான். அடிக்கிறதுனால இன்னைக்கு என்ன செஞ்சிடறாங்க, வெளுத்து வெளுத்திடுறாங்க. அது ஒரு காலம் நல்லா அடி வாங்க தான் ஓதுனேன். நல்லா அடி கொஞ்சமெல்லாம் வாங்கினதில்லை. ஹிதாயத்தின ஒப்பிக்காத வரைக்கும் விட மாட்டாங்க. அஜத்து சோறும் கிடைக்காது, காதை பிடிச்சிட்டு சொத்து போட்டு அடியாக அடித்தாங்க. அது ஒரு காலம். இன்றைக்கி வச்சிருக்கதே ஒத்த புள்ள தான். ஒரு மதரசாவில் ஒரு பையன் தப்பு செஞ்சுருக்கிறான். அசரத்து குச்சியத்துக்கு டேபிளில் வச்சுக்கிட்டு அந்த பையனை கூப்பிட்டு விட்டாரான். அவன் நேராக பார்த்துருக்கான். குச்சியை பார்த்துட்டு அஜத்துலேருந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நீட்டினானா. அவர் நாசிர் ஒரு பாக்கெட்லேருந்து பேப்பர் எடுத்து நாசிட்ட நீட்டினானா. படித்து பார்த்தாரான். ஆசிரியர் அடித்த மாணவர் கைதுன்னு போட்டுருந்துச்சான். அதில் அவர் சொல்கிறார், தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் கிழிச்சு போட்டேன் சேர்த்து, கிழிச்சு போட்டு என்னடா செஞ்சேன்னு கேட்டேன். அவன் இன்னொரு பேப்பர் தூக்கி நீட்டினா அது ஜெராக்ஸுங்கிறாரு. அவன் தெளிவாக தான் வந்திருக்கிறான். இவர் கிழிச்சு போட்டால் அடுத்ததை கொடுக்கணுன்னு போட்டு. தாய்க்கு எங்கள் அப்பா என்னை அடிக்கிறாரு, போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள போயின்னு சொல்லி ஃபாரினில் ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸ் தாப்பனை தூக்கிட்டு போயிடுது. அப்படி ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் மாணவர்களை அடிக்கணுங்கிற மனநிலையில் இருந்து அடித்து தான் சொல்லிக் கொடுக்கணுங்கிற மனநிலை விட்டு வெளியில் வந்துடணும். அவங்கள ஆதரித்து அரவணைச்சு எப்படி சொல்லி, ஏன்னா அவனுக்கு அஜர் சொன்னாங்க பார்த்தீங்களா, தாய் அன்பை கொடுக்குறவ, தகப்பன் கண்டிப்பாக கொடுக்குறவங்க, ரெண்டையும் கொடுக்குறாள் யார்? ஆசிரியர். நம்மளை தாயை விட்டு பிரிஞ்சு உட்காந்துருக்கிறாரு, தகப்பனை விட்டு பிரிஞ்சு நம்மகிட்ட உட்காந்துருக்கிறாரு. அப்போ நம்ம தான் அந்த 2 இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற மனநிலையில் அவங்கள முடிஞ்ச வரைக்கும் ஆதரித்து. தப்பு பண்ணுவான், அவன் தப்பு பண்ணுறான்டாமா 2 விஷயம் விளங்கிக்கங்க. ஒன்று குடும்ப சூழல் அல்லது சமூக சூழல். அவன் எந்த சூழலில் சிக்கியிருக்கான அவனை வெளியே கொண்டு வரணும். குடும்ப சூழலில் வறுமையில் இருந்திருப்பாங்க, அத்தா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க, அவன் இங்கே வந்திருப்பான். அத்தா அம்மா அடிதடி நடக்கும், அவன் இங்கே வந்திருப்பான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, மதரசாவுக்கு என் புள்ள ஓதணும், ஆலிமாகணும். நேற்றோட நாங்கள் மஷூராவில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோம், ஹசரத் என் பையன் ஸ்கூலில் 90 மார்க்குங்க,
90 மார்க்கு, அவனை நான் ஓத வைக்கலாம் ஆசை வச்சிருக்கேன்னு கொண்டாந்து யாராவது ஓத வந்திருக்கீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை. எங்கள் மகளால் ஒருத்தர் இருந்தார், ஒரு வாத்தியார் இருந்தார். எப்போ பார்த்தாலும் இமாமை குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் இமாமை குறை சொல்லுவார். நான் பொறுத்து பார்த்தேன். சார் இங்கே வாங்க, அவர் பெரிய ஸ்கூல் வாத்தியார். சார் ஓத வச்சது யாரை? படிப்பு வராத உங்களால் படித்து கொடுக்க முடியாதால தானே மாசா கொண்டாந்து விட்டாங்க. அப்போ இவர் ஆலிமாகாட்டி பேட்டை ரவுடியாக போயிருப்பார். ஆலிமாகி உட்காந்துருக்காரு, பரவாயில்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆள் வேண்டாம், உங்கள் பிள்ளைய கொண்டாந்து ஓத வைங்கன்னு சொன்னேன். இப்போ நம்மகிட்ட வரக்கூடியவங்க சூழலால் சிக்குண்டவர்கள் தான் மாணவர்களாக வர்றாங்க. அந்த எந்த சூழலில் சிக்குண்டு இருக்காங்கிறத பார்த்து அதுலேருந்து அவனை வெளியில் கொண்டு வரணும். குடும்ப சூழல் இருக்கும், அல்லது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சரியில்லாமல் இருந்திருக்கும், ஒரு மாதிரியாக சுற்றி இருப்பான், கெட்டு போயிருந்திருப்பான், அவனுக்கு வந்து மாசால் விடுவாங்க. அவனை நம்ம தனிப்பட்ட முறையில் கவனம் எடுத்து இண்டிவிஜுவல் கேர் அவனை எடுத்து அவன் எதில் வந்து ஆட்பட்டுருக்கிறானோ, எதில் சிக்கியிருக்கிறானோ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தர்பியத் பண்ணி அவன் அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றது. அவங்க தான் இன்றைக்கி சமுதாயத்தினுடைய நட்சத்திரங்களாக மின்னிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்ம வந்து சாதாரண பிள்ளைங்களுக்கு ஓதி தரல, இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய, இந்த சமுதாயத்தை சொர்க்கத்துக்கு அழைத்து போகக்கூடிய, இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ரசூல் மாலுக்கு இணைக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம உருவாக்குற பணி தான் இந்த மதரசாவுடைய ஆசிரியர் பணி. துனியாவோட பணி அல்ல, வருமானத்தோட முடிகிற பணி அல்ல, மௌத்துக்கு பிறகும் தொடரக்கூடிய பணி. நான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறேன். கபரில் இருக்கிற என்னுடைய உஸ்தாத் அங்கே நன்மை போய்கிட்டு இருக்குது. இது சதக்கத்துன் ஜாரியா. அதனால் இதுக்கு ரொம்ப ஆர்வமாக வாங்க, இந்த பணிக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுங்க, அதில் நல்ல மாணவர்களை உருவாக்குங்கள். அல்லாஹ் உங்களையும் எம்பையும் கபூல் செய்வானாக. இதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நிறுவனத்திற்கும் இத்திஹாதுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக அழகிய முறையிலே நமக்கு எல்லா விஷயங்களையும் எடுத்துரைத்தார்கள். எப்படி பாடம் நடத்த வேண்டும் என்பதையும், அதே நேரத்திலே சர்ஃபில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களையும் அழகாக சொல்லி நம்முடைய மனதிலே பதிய வைத்த பேராசிரியர் ஹதரத் கபிலா அவர்களுக்கு நன்றிகள்.